அண்மைச் செய்தி. படுகொலை செய்யப்பட்ட பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கிடம் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள துப்பாக்கி இருந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், விவரம். வணக்கம். வணக்கம். படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கிடம் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள துப்பாக்கி இருந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவரிடம் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள துப்பாக்கி இருந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. உயிருக்கு ஆபத்து இருந்ததால் இத்தாலியிலிருந்து துப்பாக்கி வாங்கியுள்ளார் ஆம்ஸ்ட்ராங். இந்த தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. சுதர்ஷன், இணைப்பில் இருக்கீங்க, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நேற்று மாலை படுகொலை செய்யப்பட்ட பிஎஸ்பி உடைய மாநில ஆம்ஸ்ட்ராங் அவர் வைத்திருந்த பெரட்டா டாம்கேட் ஐநாக்ஸ் 3032 என்ற மாடல் கைத்துப்பாக்கியை அவரிடம் இல்லாதது ஒரு பெரும் பலவீனமாக பார்க்கப்படுகிறது. எப்பொழுதுமே கையில் வைத்திருப்பவர் ஆம்ஸ்ட்ராங். ஏனென்றால் அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அவருக்கு ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில அவர் கிட்டத்தட்ட பல வருடங்களாக இந்த கையில இந்த துப்பாக்கியுடன் தான் அவர் பொது நிகழ்ச்சியில கலந்து கொள்வார். உரிமம் பெற்ற கைத்துப்பாக்கியை வைத்திருந்தார். இந்த பெரட்டா டாம்கேட் ஐநாக்ஸ் 3032 என்ற மாடல் ரக இந்த துப்பாக்கியானது இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் வெப்பன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது இந்தியாவில் கிடைக்காது. இது இத்தாலியிலிருந்து அவர் வாங்கியிருக்கிறார். இந்த துப்பாக்கியை ஆல் இந்தியா லைசன்ஸ் பெற்றவர் ஆம்ஸ்ட்ராங் என்று சொல்லப்படுகிறது. இந்த இந்த துப்பாக்கி கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள துப்பாக்கி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இத்தாலியிலிருந்து தயாரிக்கப்படும் பெரட்டா டாம்கேட் துப்பாக்கியானது சுமார் 20 லட்சம் மதிப்பு. இந்த துப்பாக்கியை வாங்க வேண்டும் என்றால் சில உரிமங்கள் வேண்டும். அந்த உரிமங்களை பெற்ற பின்புதான் இவர் இந்த துப்பாக்கியை வாங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வெறும் 400 கிராம் மட்டுமே எடை கொண்ட இந்த துப்பாக்கி 9 ரவுண்டுகள் வரை குண்டுகளை சுட முடியும். ஒரு மேகசின்ல 9 புல்லட்ஸை அதுல இன்சர்ட் பண்ணலாம். மிகவும் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் வெப்பன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உயிருக்கு ஆபத்து இருந்த காரணத்தினால இத்தாலியிலிருந்து துப்பாக்கியை வாங்கியிருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங். கொலையான போது வீட்டிற்கு அருகே நின்று கொண்டிருந்ததால் ஆம்ஸ்ட்ராங்கிடம் அந்த துப்பாக்கி அவரிடம் கையில் இல்லை. வீட்டிற்கு அருகே ஆம்ஸ்ட்ராங் துப்பாக்கியுடன் இருக்க மாட்டார் என்பதை தெரிந்து கொண்டுதான் இந்த கொலையானது நடந்திருப்பதாக அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். எப்பொழுதுமே கையில் துப்பாக்கியுடன் இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்ப காரணத்தினால உரிமம் பெற்று இந்த துப்பாக்கியை வைத்திருக்கிறார். அதுவும் உரிமம் என்றால் ஆல் இந்தியா லைசன்ஸ் உடைய உரிமம் பெற்று இந்த துப்பாக்கியை வைத்திருக்கிறார். இந்த துப்பாக்கி இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி கிடையாது, இத்தாலியில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி. பெரட்டா டாம்கேட் ஐநாக்ஸ் 3032 என்ற மாடல் ரக துப்பாக்கி இந்த துப்பாக்கி ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் வெப்பன் என்று சொல்லப்படுகிறது. இந்த துப்பாக்கியில சிங்கிள் மேகசின் ஒரே ஒரு மேகசின் தான் இருக்கும். அந்த ஒரு மேகசின்ல 9 புல்லட்டுகள் அதுல இன்சர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உயர் ரக துப்பாக்கி என்று சொல்லப்படுகிறது. இந்த துப்பாக்கி எப்பொழுதுமே அவரிடம் தான் இருக்கும். ஆனால் நேற்று அவர் வீட்டிற்கு அருகே படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அவரிடம் அந்த துப்பாக்கியானது அவருடைய கையில் இல்லை. ஏனென்றால் வீட்டிற்கு அருகே எப்பவுமே அவர் துப்பாக்கியுடன் இருக்க மாட்டார் என்று தெரிந்து கொண்டுதான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உறவினர்களும் ஆதரவாளர்களும் தகவலாக தெரிவிக்கின்றனர். பொது நிகழ்ச்சி அப்படி இல்லை என்றால் பொது நிகழ்ச்சி மற்றும் வெளியில எங்கேயாவது செல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது வெளியிலனா சென்னை உள்ளிட்ட பல இடங்களுக்கு செல்லக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்ச்சியோ அல்லது வேற ஏதாவது ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த துப்பாக்கியுடன் தான் அவர் வெளியே செல்வார். ஏனென்றால் உயிருக்கு ஏற்கனவே அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கிற காரணத்தினால இந்த துப்பாக்கி உரிமம் பெற்ற துப்பாக்கியை வைத்திருப்பார். ஆனால் வீட்டுக்கு அருகே இந்த துப்பாக்கி கையில் இல்லாத காரணத்தினால அந்த துப்பாக்கியை வீட்டில் வைத்துவிட்டு அதன் பிறகு அவர் புதிதாக கட்டக்கூடிய அந்த வீட்டிற்கு சென்று பார்வையிட சென்ற போதுதான் இந்த கொலையானது நடந்திருக்கிறது. கூட இருக்கிறவங்க யாரோ தெளிவாக அவர் எப்பவுமே கையில துப்பாக்கியோட தான் இருப்பார், ஆனால் வீட்டுக்கு அருகே துப்பாக்கி வச்சிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு கரெக்டான தகவல் அவருக்கு கொலையாளிகளுக்கு கொடுத்த காரணத்தினால இந்த கொலை நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உறவினர்களும் ஆதரவாளர்களும் தகவலாக தெரிவிக்கின்றனர். சம்பந்தப்பட்ட கொலையாளிகளுக்கு தகவல் தெரிவித்தது யார்? ஆம்ஸ்ட்ராங் இங்க இருக்கிறார், இங்க நின்று கொண்டிருக்கிறார், அவரிடம் துப்பாக்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த விசாரணையும் போலீசார் தொடர்ந்து கொலையாளியிடம் கேட்டு வருகின்றனர். இந்த பெரட்டா டாம்கேட் ஐநாக்ஸ் 3032 துப்பாக்கி இத்தாலியில் தயாரிக்கப்படும் துப்பாக்கியாகும். 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள துப்பாக்கி. இந்த துப்பாக்கி இருந்தும் அவரிடம் வைத்திருந்தும், ஆனால் அவருடைய வீட்டுக்கு அருகே துப்பாக்கி கையில்லாத காரணத்தினால் அவர் கொலை நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் தகவலாக தெரிவிக்கின்றனர்.
அது மட்டும் இல்லாம இந்த துப்பாக்கி உரிமம் பெற்ற துப்பாக்கி, அது மட்டும் இல்லாம ஆல் இந்தியா லைசன்ஸ் பெற்றவர் ஆம்ஸ்ட்ராங் என்று சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.